الحمد لله وحده والصلاة والسلام على من لا نبي بعده أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم لقد خلقنا الإنسان في أحسن تقويم கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய நம்முடைய ஜமாத்தின் மேன்மைக்குரிய தலைவர் அவர்களே, மரியாதைக்குரிய பள்ளியின் இமாம் அவர்களே, நிர்வாக பெருமக்களே, ஜமாத்தினர்களே, மாணவர் கண்மணிகளே, இந்தியா தன்னுடைய 76வது குடியரசு தினத்தை கொண்டாடி வரும் நேரத்தில் நாடு பெற்ற அந்த சுதந்திரமும் அதற்கு பின்னால் நாம் அடைய வேண்டிய இலக்கையும் நம்முடைய தலைவர்கள் இந்த நாட்டை அதை நோக்கி நகர்த்தி இருக்கிறார்களா என்பது குறித்த அந்த சிந்தனையும் இந்த நேரத்தில் நமக்கு அவசியம். இறைவன் மனிதர்களை படைத்தான், அவனுக்கு தேவையான சகல விஷயங்களையும் எல்லாருக்கும் வழங்கி இருக்கிறான். அதை மனிதர்களில் சிலர் மட்டும் வாழ, பலர் வாட சிலர் நினைக்கிற பொழுதுதான் ஆங்காங்கே உலகத்தினுடைய ஆதி காலத்திலிருந்து இன்று வரை அவ்வப்போது போராட்டங்கள் வெடிப்பதும் மக்கள் தங்களுடைய உரிமைகளுக்காக போராடுவதும் காலமெல்லாம் நடந்து வருகிறது. கம்மின் ஃபியத்தின் கலீலத்தின் கலபத் ஃபியத்தன் கசீரத்தம் பிஇذنில்லாஹ். எத்தனையோ சிறுபடை பெரும் பெரும் படைகளை வென்றிருக்கிறது என்று குர்ஆன் கூறுவதிலிருந்து பத்ர் களம் அது லாஸ்டும் அல்ல, அது ஆரம்பமும் அல்ல. அதற்கு முன்பிருந்தும் எத்தனையோ களங்களை இந்த உலகம் சந்தித்திருக்கிறது. அதற்கு பின்னாலும் உலகம் எப்பொழுதும் சந்திக்கும் என்பதுதான் நிதர்சனம். நாடு சுதந்திரம் பெறுகிற பொழுது இந்த நாடு சமய சார்பற்ற நாடு. அதற்கு அர்த்தம் அரசு எல்லா மதத்திற்கும் சமமாய் நடந்து கொள்ளும், எல்லா மக்களுக்கும் சமமாய் நடந்து கொள்ளும். அவரவருக்கான மத வழிபாட்டு உரிமைகள் உண்டு. அரசு எந்த வழிபாடு சார்ந்த விஷயங்களையும் அரசு முன்னெடுக்காது. எதையும் சார்ந்து அரசு இருக்காது. ஆனால் குடிமக்கள் அவரவர் விரும்பிய மதங்களையோ வழிபாடுகளையோ செய்து கொள்வதற்கு அவர்களுக்கு உரிமை உண்டு. இந்தியா சமய சார்பற்ற நாடு. இங்கு சகோதரத்துவம் பேணப்படும், சமூக நீதி பேணப்படும், எல்லா மக்களுக்கும் எல்லா உரிமையும். அதற்காக ஏராளமான போராட்டங்களை நாடு சுதந்திரம் பெற்றதற்கு பின்னரும் எல்லா மாநிலங்களிலும் முன்னெடுக்கப்பட்டு அதை சமூக நீதியையும் சகோதரத்துவத்தையும் தூக்கி நிறுத்த நம்முடைய தலைவர்கள் முயன்று வருகிறார்கள். பொருளாதாரத்தில் எல்லாம் எல்லாருக்கும் சமநிலையை அடைய வேண்டும், அல்லது எல்லாருக்கும் வேண்டும். ஒரு பக்கம் செல்வ குவிப்பு, மறுபக்கம் வறுமை. வெளிச்சத்துக்கு அடியில் இருளை போல நாடு முழுக்க உலகத்தினுடைய வறுமை கோட்டில் அதிகம் இருக்கிற வாழுகிற ஒரு நாடாய் இந்தியா இன்று விளங்கி கொண்டிருக்கிறது, திகழ்ந்து கொண்டிருக்கிறது, அல்லது அப்படித்தான் இருக்கிறது. அதை மாற்ற வேண்டிய, அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்ல வேண்டிய பொறுப்பும் கடமையும் அடுத்த தலைமுறைக்கு உண்டு. எல்லாருக்கும் சமமாய் திட்டங்கள் இருக்க வேண்டும், எல்லாரும் பலனடையணும். சில வெளிநாடுகளில் ஒரு சிக்னல்ல நின்னா 2 வீலர் இருக்காது, பெரும்பாலும் காரா இருக்கும். அது ஒரு கிலோமீட்டருக்கு நிற்கும். எல்லா மக்களும் வளர்ந்திருக்காங்கன்னு அர்த்தம். எல்லார்ட்டையும் கார் இருக்கும், எல்லாருக்கும் சொந்த வீடு இருக்கும். மலேசியா, சிங்கப்பூர் போன்ற நாடுகள், இந்தியா போன்ற நாடுகளில் நம்ம எல்லாரும் பயான்ல சொல்றது மாதிரி டாக்டர் பசியே இல்லைன்னு சொல்றவங்களும் நிறைய பேர் இருக்காங்க. இந்த நோய் நம்மளுக்கு வந்தா பரவாயில்லையேன்னு நினைக்கிற ஏழையும் இருக்காங்க. எனவே மாணவர்கள்
அடுத்த தலைமுறை வழிகாட்டிகள் நீங்கள். இந்தியாவினுடைய சமய சார்பற்ற தன்மையை பாதுகாக்கவும், சகோதரத்துவத்தை பேணவும், பொருளாதார தர்மத்தை நிலைநாட்டவும் மாணவர்கள் அதற்காக சாமானியர்களுக்காக குரல் கொடுப்பவர்களாய் நிற்பவர்களாய் அடுத்த தலைமுறை வர வேண்டும். குறிப்பாக எல்லா மனிதருக்குமான உரிமைகள் நிலைநாட்டப்பட வேண்டும். தனி மனித உரிமைகள் பாதுகாக்கப்பட வேண்டும். ஒவ்வொரு மனிதனுடைய தனிப்பட்ட சொத்துக்கள் உரிமைகளுக்கு அரசுதான் பொறுப்பு. ஒருவருடைய சொத்தை ஒருவர் ஆக்கிரமித்துக் கொள்ள அனுமதிக்க கூடாது. குறிப்பாக பொது சொத்துக்களை ஆக்கிரமித்துக் கொள்ள அரசு அனுமதிக்க கூடாது. அது கோயில் சொத்துக்களாக இருந்தாலும் சரி, பள்ளிவாசல் சொத்துக்களாக இருந்தாலும் சரி. அண்ணா பல்கலைக்கழகத்தினுடைய அந்த பாலியல் வழக்கில் கைதான அந்த ஞானசேகரன் கோயில் சொத்துக்களை அபகரித்திருக்கிறார். பல்வேறு இடங்கள்ல பொது சொத்துக்களை ஆக்கிரமிக்கிற போக்கு நிறைய இருக்கிறது. பொது சொத்துக்களை உட்கார்ந்து ஆக்கிரமித்துக் கொள்வது என்றாலே சிலருக்கு அல்வா சாப்பிடுறது போல இருக்கும் போல. அரசு இது போன்ற விஷயங்களில் தனி கவனம் செலுத்துவதோடு சட்டத்தை வலிமைப்படுத்தி அந்த சொத்துக்களை பாதுகாக்க வேண்டும். குறிப்பாக வக்ஃபு சொத்துக்களினுடைய நிலைமை அது புறம்போக்கு நிலத்தை விட இன்று பாதுகாப்பற்ற நிலையில் இருக்கிறது. அதற்காக அவ்வப்போது சில சட்டங்கள் இயற்றப்பட்டு அதை வலிமைப்படுத்தி கொண்டு வந்து கொண்டிருக்கிற நேரத்தில் மத்திய அரசு வக்ஃபு சட்ட திருத்த மசோதா என்ற பெயரில் அதை மேலும் பலவீனப்படுத்த, ஆக்கிரமிப்பாளர்களுக்கு உதவுகிற விதத்தில் அது புதிய சட்டங்களை கொண்டு வருகிற அந்த முயற்சியை மத்திய அரசு கைவிட வேண்டும். குறிப்பாக வக்ஃபு சொத்துக்களை ஆக்கிரமித்திருப்பவர்கள் சாமானிய மக்கள் அல்ல, பெரும் பெரும் அரசியல்வாதிகள் அல்லது அரசியல்வாதிகளின் ஆசையுடன் பெரிய பெரிய கார்ப்பரேட் கம்பெனிகள். அவங்க எல்லாம் முதல்ல அந்த இடத்திலிருந்து காலி பண்ணுவதற்கான முயற்சிகளை நாடு தழுவிய அளவில் மத்திய மாநில அரசுகள் முன்னெடுக்க வேண்டும். குறிப்பாய் அரசு வக்ஃபு சொத்துக்களில் ஒரு 1/3 அரசுதான் ஆக்கிரமித்திருக்கிறது. 3000ற்கு மேற்பட்ட வக்ஃபு சொத்துக்கள் ஊபி அரசு. டெல்லியில 1800க்கும் மேற்பட்ட சொத்துக்கள் பதிவு செய்யப்பட்டவை. அதில் 600க்கும் மேற்பட்ட சொத்துக்களை டெல்லி அரசாங்கம் ஆக்கிரமித்திருக்கிறது. இதே போன்று டெல்லியிலிருந்து காஷ்மீர், கன்னியாகுமரி வரை, தமிழ்நாடு வரை ஆங்காங்கே அவர்களுக்கு தகுந்தாற் போல் வக்ஃபு சொத்துக்களை ஆக்கிரமித்திருக்கிறார்கள். அரசாங்கம் அதிலிருந்து தங்களுடைய அலுவலகங்களை, தங்களுடைய தாங்கள் ஆக்கிரமித்திருக்கிற நிலங்களை ஒண்ணு அதிலிருந்து வெளியேறணும் அல்லது அதற்கான உரிய வாடகை கொடுக்கணும். ஒரு நேரத்தில் சேலத்தினுடைய ஒரு மிகப்பெரிய பல ஏக்கர் கணக்கான நிலத்தை ₹1 எழுதி கொடுத்தாரு ஒரு முதலமைச்சர். அப்ப கேட்டப்ப அவங்க சொல்லியிருக்கிறாங்க, அந்த அப்துல் ரஹ்மான் வந்து கேட்கவா போறாருன்னு சொன்னாராம். இது போன்று ₹1 அல்லது ₹10 நம்முடைய சொத்தாக இருந்தால் ஆண்டுக்கு வாடகையாய் ₹10 விடுவோமா? இது போன்று மிக குறைந்த வாடகை. அதுக்கு வாடகைன்னு சொல்றதை விட அது ஒரு ஏமாற்று வேலையை செய்வதை விட அந்த வக்ஃபு நிலங்களுக்கான, பயன்படுத்துகிற வக்ஃபு நிலங்களுக்கான உரிய வாடகையை மத்திய மாநில அரசுகள் தாங்கள் பயன்படுத்தி வருகிற வக்ஃபு நிலத்திற்கு வழங்க வேண்டும். பிறர் ஆக்கிரமித்திருக்கிற நிலங்களை அது அகற்ற வேண்டும். முதலாவதாக எல்லா மாநிலங்களுக்கும் முன்னோடியாய் தமிழகத்தை பிற மாநில முதல்வர்கள் பார்த்து அமுல்படுத்துகிறார்கள் என்று கூறி வருகிற நம்முடைய முதல்வர் இந்த விஷயத்திற்கு முன்மாதிரியாய் தமிழக அரசு அது ஆக்கிரமித்திருக்கிற வக்ஃபு நிலங்களை அது அகற்றிக் கொள்ளும் அல்லது அதற்கு உரிய வாடகை வழங்கும். ஓராண்டுகளில் இந்த திட்டத்தை நாங்கள் முழுமையாக நிறைவேற்றுவோம் என்று அவர் கையெழுத்து விட்டால் இது பிற மாநில முதல்வர்களுக்கும் அது முன்னுதாரணமாக இருக்கும் என்று இந்த நன்னேரத்திலே கூறி, அடுத்த தலைமுறை வழிகாட்டிகளான மாணவர்கள் இந்தியாவினுடைய அந்த சமய சார்பற்ற தன்மை, சம உரிமை, சகோதரத்துவம் அனைத்தையும் முன்னெடுப்பவர்களாய் அல்லது தூக்கி நிறுத்துபவர்களாய் நிச்சயமாக திகழ வேண்டும் என்று இந்த நன்னேரத்திலே கூறி உங்கள் அனைவருக்கும் 76வது குடியரசு தின வாழ்த்து செய்தியினை கூறி நிறைவு செய்கிறேன். வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.